5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் தற்போது மத்திய அரசு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி அந்த கட்டாய கல்வியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சம் ரத்தாவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான அந்த மாணவர்களுக்கு இனி கம்பல்சரி பாஸ் என்பது கிடையாது என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருந்தது. தோல்வி எனில் 2 மாதங்களில் தேர்வு நடத்தப்படும். அந்த பரீட்சையிலே அவர்கள் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை தோல்வி அடைந்தால் அவர்கள் மீண்டும் அதே வகுப்பில் தொடர வேண்டும். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் மத்திய அரசு சார்பான 8th ஆல் பாஸு 5th 6th ஆல் பாஸ் திட்டம் ரத்து செய்யப்படுவதாக ஒரு அப்டேட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த திட்டம் இந்தியா முழுமைக்கும் அமுல்படுத்தப்படுமா, எல்லா ஸ்டேட்லேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, குறிப்பாக தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா ஒரு குழப்பம் இருக்குது. தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தற்போது 8th வரைக்கும் ஆல் பாஸ் கொடுக்குறாங்க. அந்த பழைய நடைமுறையை தொடரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பாக அமைச்சர் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ எந்த பேரண்ட்டும் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் குழப்பமடைய தேவையில்லை. ஸோ இது எந்தெந்த ஸ்டேட்டெலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, 5ஆவது பாஸ் ஆனாத்தான் 6ஆவது ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதேமாதிரி 8th நீ எக்ஸாம்ஸ் பாஸ் ஆனால் மட்டுமே தான் 9th ப்ரொமோட் பண்ணுவாங்க. தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 15க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இந்த கட்டாய தேர்ச்சி முறை இல்லாமல் இப்போ 15 மாநிலங்கள் இருக்குது. ஸோ அந்த மாநிலங்கள்லாம் இதை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ 5ஆவது எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டுமே தான் 6ஆவது ப்ரொமோட் பண்ணுவாங்க. 8ஆவது எக்ஸாம்ஸ் பாஸ் ஆனால் மட்டுமே தான் 9th ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு 8ஆவது வரைக்கும் அனைவரும் தேர்ச்சி. இந்த பழைய நடைமுறை தான் தொடரும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக பள்ளிக்கல்வித்துறை அஃபீஷியல் அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.